பிரைஸ் தி லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உயர்த்தும் சிந்தனையிலே நான் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நான் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கான ஒரு காரணம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கான ஒரு காரணம். இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் 820 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த வருடத்தில் இருக்கிறாங்க. இதில் பாருங்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது நாம் அவருடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக மாறிவிட்டோம். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அப்படி அவருடைய மகனாக, மகளாக மாறிவிடுகிறார்கள். நம்ம கூட கல்லூரியில் படித்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கலாம். நம்ம கூட ஸ்கூலில் படித்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அவங்க யாருமே ரட்சிக்கப்படலை. பாருங்கள், அவர்களில் ஏராளமான பேர் ரட்சிக்கப்படலை. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம். சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் வேலை பார்க்கலாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை தானே தெரிந்து கொண்டு ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் குடியிருக்கிற இடத்தை சுற்றி அந்த பகுதியில், அந்த கம்யூனிட்டியில் நிறைய மக்கள் குடியிருக்கலாம். ஆனால் அதில் உங்கள் குடும்பத்தை ரட்சித்து அவர் வைத்திருக்கிறார் இல்லையா? இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, நிச்சயமாக அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை தான் பிரதானமான ஒரு காரணம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சின்ன காரணமும் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? சங்கீதம் 4வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகிறது. ஸோ நமக்குள்ள இருந்த அந்த தெய்வ பக்தி நிச்சயமாக கர்த்தரை அட்ராக்ட் பண்ணியிருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த தேவனை அட்ராக்ட் பண்ணுகிற அந்த பக்தி நமக்குள்ளே இருந்ததும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். இன்று அந்த பக்தி, அதே பக்தி நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப பக்தி வைராகியமாக மலைக்கு போகிறது, இல்லாட்டினா ரொம்ப ஆழமாக அர்ப்பணித்து உண்ணாவிரதம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, அப்படின்னு நிறைய பக்திக்குரிய காரியங்களை நம்ம கடைபிடித்திருக்கலாம். டெய்லி எந்திரிச்சு கோயிலுக்கு போகிறவர்களாக இருந்துக்கலாம். ஆனால் அதே பக்தியை இன்றும் நம்ம காண்பிக்கிறோமா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அந்த பக்தியை நம்ம காண்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் வரும். ஏன்னா இந்த வேதம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவனை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்லுகிறது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பார்த்தீங்களா? நம்முடைய தேவ பக்தியை தொடர்ந்து அவருக்கு காண்பிக்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா இருக்கின்றது. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வ பக்தியை, அந்த ஆழமான பக்தியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்கிறவராய், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தோடு முடிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. உங்கள் நாமத்தினால உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பக்தியுள்ளவனை உமக்காக தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே ஆண்டவரே, ஆதியிலிருந்து அதே பக்தி, அதே அன்பில் இன்னும் நாங்கள் ஆழமாய் ஊறி திளைத்து ஆண்டவரே உண்மை தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வாழ்நாள் எல்லாம் கர்த்தாவே, இந்த சத்திய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காக பக்தி வைராகியத்தை காட்டுகிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Thank you.